போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா 7th நியூ புக் டேர்ம் 1 பயிற்சி 2.4ல இருக்கக்கூடிய அனைத்து சம்மந்தம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கம் 16 சென்டிமீட்டர், அதன் உயரம் அடிப்பக்கத்தை விட 7 சென்டிமீட்டர் குறைவு எனில் அதன் பரப்பளவை காண்க. அடிப்பக்கம்னாக்கா பிரெத் பி பார்த்தீங்கன்னாக்கா 16 சென்டிமீட்டர், உயரம் அடிப்பக்கத்தை விட 7 சென்டிமீட்டர் குறைன்னு சொல்றாங்க. அப்பனா எச் பார்த்தீங்கன்னாக்கா அடிப்பக்கத்தை விட 7 குறைவாம். அடிப்பக்கம் 16 மைனஸ் 7 9 சென்டிமீட்டர். அதன் பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. இணையகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா பி இன்ட்டு எச் 16 இன்ட்டு 9 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து இரண்டாவது கேள்வி, ஓர் இணைகர வடிவ விவசாய நிலத்தின் பரப்பளவு 68.75 சதுர ஹெக்டோமீட்டர். அதன் இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 6.25 ஹெக்டோமீட்டர் எனில் அதன் அடிப்பக்க அளவை காண்க. அதாவது இணைகரத்தின் பரப்பளவு கொடுத்துட்டாங்க. பரப்பளவு பார்த்தீங்கன்னாக்கா 68.75 சதுர ஹெக்டோமீட்டர். இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு, அதாவது உயரம், இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவுனாக்கா உயரம்னு எடுத்துக்கணும். எச் பார்த்தீங்கன்னா 6.25 ஹெக்டோமீட்டர். அப்பனா பி என்னன்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா தெரியும். பரப்பு பார்த்தீங்கன்னா பி இன்டு எச். இங்க பரப்பளவு எவ்வளவு கொடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா 68.75. பி நமக்கு தெரியாது, எச் 6.25. பி மட்டும் வேணும்னா 68.75 டிவைடட் பை 6.25. இதை கேன்சல் பண்ணனாக்கா 11 வரும். அப்பனா பி பார்த்தீங்கன்னாக்கா 11 ஹெக்டோமீட்டர். அடுத்து மூன்றாவது கணக்கு, 48 மீட்டர் பக்களவு கொண்ட ஒரு சதுரமும் 18 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு இணைகரமும் சம பரப்பளவை கொண்டவை எனில் இணைகரத்தின் அடிப்பக்க அளவை காண்க. அதாவது 48 மீட்டர் பக்களவு கொண்ட ஒரு சதுரமும் 18 மீட்டர் உயரம் கொண்ட இணைகரத்தின் பரப்பளவும் சமம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னாக்கா சதுரத்தின் பரப்பு ஈக்குவல் டு இணைகரத்தின் பரப்பு. சதுரத்தோட பரப்பு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஸ்கொயர், அதாவது ஏ இன்டு ஏ. இணையரத்தின் பரப்பு ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா பி இன்டு எச். இங்க ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா 48 மீட்டர். 48 இன்டு 48. இங்க உயரம் மட்டும் தான் கொடுத்துறாங்க, அடிப்பக்க அளவை கேட்டுக்கிறாங்க. அதனால உயரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிப்பக்க அளவு பி, உயரம் பார்த்தீங்கன்னாக்கா 18 மீட்டர். நமக்கு பி மட்டும் தான் வேணும். 48 இன்ட்டு 48. இந்த பெருக்கல் இருந்துச்சுன்னா ஈக்குவல் என்னன்னு சைடு வந்துச்சுனாக்கா டிவிஷன்ல போயிடும். இதை கேன்சல் பண்ணனாக்கா 2ஆல கேன்சல் பண்ணோம் 9 2, 3ஆல கேன்சல் பண்ணா 324. இது 3ஆல கேன்சல் பண்ணனாக்கா 16 இன்ட்டு 8 மல்டிப்ளை பண்ணனாக்கா 128 மீட்டர். இணையரத்தோட அடிப்பக்க பரப்பு பார்த்தீங்கன்னாக்கா 128 மீட்டர். அடுத்து நான்காவது கேள்வி, 676 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு இணைகரத்தின் உயரம் அதன் அடிப்பக்கத்தில் 4/4 எனில் அதன் அடிப்பக்கத்தின் அளவையும் உயரத்தையும் காண்க. இணையரம் சொல்லிக்கிறாங்க. இணையரத்தின் பரப்பு கொடுத்துக்கிறாங்க 676 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இல்லைன்னா சதுர சென்டிமீட்டர்னு சொல்லிக்கலாம். உயரம் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது எச் பார்த்தீங்கன்னாக்கா அதன் அடிப்பக்கத்தில் 4/4. அடிப்பக்கம் பி 4/4 1/4. அப்படின்னாக்கா b/4 எடுத்துக்கலாம். பி என்னன்னு கொடுக்கல, அதனால பின்னு எடுத்துப்போம். சரிங்களா? அப்படின்னாக்கா
இணையத்தின் பரப்பு ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா பி இன்ட்டு ஹெச். பரப்பு பார்த்தீங்கன்னா 676 சொல்லியாச்சு. பி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன வேலைன்னு தெரியாது, ஆனால் பின்னு எடுத்துக்கிறோம். ஹெச் பார்த்தீங்கன்னாக்கா b/4. ஏன்னாக்கா அடிப்பக்கத்தில் 1/4 சொன்னாங்க, ஆனால் b/4. இந்த b மல்டிப்ளை பண்ணாக்கா b² வரும். 676 வகுத்துல 26 வந்துச்சுனாக்கா பெருக்கல்ல மாறிடும். நமக்கு b மட்டும் வேணா √676 இன்ட்டு 4 வரும். 676 என்ன ரூட் பார்த்தீங்கன்னாக்கா 26, 4 பார்த்தீங்கன்னா 2. இந்த 676 நமக்கு ரூட் எடுக்க தெரியலனாக்கா டானா வகுத்தல் போட்டுக்கலாம். ஸ்கொயர் ரூட் எதுவுமே தெரியலனாக்கா சின்ன நம்பர்ல இருந்து வகுத்துன்னு போங்க. 2ஆல வகுத்தனாக்கா 3 2 6 3 2 6 8 2 16. திரும்ப 2ஆல வகுத்தனாக்கா 1 2 2 மிச்சம் 1 13 இருக்கும். 6 2 12 9. அடுத்து எதுலுமே வகுப்படுது. ஃபைனலா 13வது வாய்ப்பாடுல தான் வகுப்படும். 13 × 13 169. 14 வகுத்தனா 1. அப்பனாக்கா நமக்கு வர்க்கம் தான் கேட்டுக்கிறாங்க. அதனால 2க்கு 1 எடுத்துங்க. சரிங்களா, 2 நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு 1. அப்பனா 2 × 13. இதை மல்டிப்ளை பண்ணதுக்கு எவ்வளவு வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா 26 வரும். அதான் இங்க 26 எடுத்துக்கணும். அப்பனா பி பார்த்தீங்கன்னாக்கா 52 சென்டிமீட்டர். நமக்கு பி 52நாக்கா அப்பனாக்கா ஹைட் கண்டுபிடிக்கணும். h என்ன சொல்லிக்கிறாங்க, b/4 சொல்லிக்கிறாங்க. அப்பனாக்கா b எவ்வளவு 52/4. h பத்தினாக்கா 13 சென்டிமீட்டர். அடுத்த 5வது கேள்வி. ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 576 சதுர சென்டிமீட்டர். ஒரு மூலைவிட்டமானது மற்றொரு மூலைவிட்டத்தில் பாதி எனில் மூலைவிட்டங்களின் அளவுகளை காண்க. அதாவது சாய் சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடித்துக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் d1 × d2. இந்த d1 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூலைவிட்டம், d2 பார்த்தீங்கன்னாக்கா மற்றொரு மூலைவிட்டம் சொல்லிக்கலாம். அப்பனாக்கா இங்க பரப்பு எவ்வளவு கொடுத்துக்கிறாங்கனாக்கா 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம், இல்லைன்னா சதுர சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். ஓர் மூலைவிட்டமானது மற்றொரு மூலைவிட்டத்தில் பாதி. அதாவது நம்ம d1 எடுத்துக்கணும்னாக்கா இல்லைனாக்கா எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும்னாக்கா d2 பார்த்தீங்கன்னாக்கா x/2. சரிங்களா, இல்லைன்னா d1/2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு அந்த மூலைவிட்டங்களை அளவுகளை தான் காண்கன்னு சொல்லிடுறாங்க. பரப்பு பார்த்தீங்கன்னாக்கா 576 1/2 இன்ட்டு d1 வேல்யூ எவ்வளவு எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். d2 வேல்யூ எவ்வளவு பார்த்தீங்கன்னா x/2ன்னு எடுத்துக்கிறோம். நம்ம இந்த 2 டிவிஷன்ல இருக்கிற 2லாம் என்னன்னு சைடு கொண்டு வந்துரும். x × x x², அப்புறம் 576 இன்ட்டு 2 × 2 4 வகுத்துல இருக்கு ஈக்குவல் என்னன்னு சைடு இருந்துச்சுனாக்கா பெருக்கல் வந்துடும், 4ஆ மாறிடும். நமக்கு x மட்டும் தான் வேணும். அதனால ஸ்கொயர் என்னன்னு சைடு இருந்து இங்க போயிடுச்சுனாக்கா 1/2 அதாவது ரூட்டா மாறிடும். 576 இன்ட்டு 4. 576க்கு என்ன ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 24. 4க்கு என்ன ரூட்டு பார்த்தீங்கன்னா 2. அப்பனா எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 48. நம்ம இங்க என்ன பண்ணி வச்சுக்கிறோம், எக்ஸ்ன்றது d1 எடுத்துக்கணும். அப்பனாக்கா d2 வேல்யூ 48/2 போட்டீங்கன்னாக்கா 24. இங்க ஆல்ரெடி என்ன கொடுத்தாங்க, சதுர சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. அப்பனா சென்டிமீட்டர்னு போட்டுங்க. நமக்கு 576 எப்படி ரூட் எடுத்துன்றத பார்த்துருவோம். 576 நமக்கு ஃபுல் ஸ்கொயர் ரூட் தெரியலனாலும் டானா வகுத்தல் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். இதுல பாத்தீங்கன்னாக்கா சின்ன நம்பர்ல இருந்து வகுத்துன்னு போனோம். அப்ப நாங்க 2ஆல வகுத்தனாக்கா 2 2 4 மீதி 1 இருக்கும், 17ஆ மாறிடும். 8 2 16 மீதி 1 இருக்கும், 16 இருக்கும். 8 2 16. அடுத்து 2ஆல வகுத்தனாக்கா 1 4 2 8 4 2 8. திரும்ப 2ஆல வகுத்தனா 7 2 14 2 2 4. திரும்ப 2ஆல வகுத்தனாக்கா 3 2 6 6 2 12. திரும்ப 2ஆல வகுத்தனாக்கா 1 2 2 8 2 16. திரும்ப 2ஆல வகுத்தனா 9 2 18. 2ஆல வகுக்க முடியாது. அடுத்து என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்துக்கணும். 3ஆல வகுத்தனாக்கா 3 3 9. 3ஆல வகுத்தனா ஃபைனலா 1 வர வரைக்கும் வகுத்தாக்கா அதான் நமக்கு டானா வகுத்துல வரும். நமக்கு இங்க என்னன்னாக்கா ஸ்கொயர் ரூட்ல இருக்கு, அதனால 2 நம்பருக்கு 1 2 நம்பருக்கு 1 எடுத்துக்கணும்.
இங்க 2க்கு ஒரு 2, இந்த 2க்கு ஒரு 2, இந்த 2க்கு ஒரு 2, அடுத்து ஒரு 2 3க்கு ஒரு 3 எடுத்துக்கணும். நமக்கு ஃபைனலா ஒரே ஒரு 3 மட்டும் இருந்துச்சுன்னா அதை ரூட்ல போட்டு சைட்ல, அதாவது ஃபைனல் ஆன்சர்ல எழுதிக்கணும். இங்க பாத்தீங்கன்னாக்கா 2 2 4, 4 2 8, 8 3 24, அதுதான் இங்க எழுதியிருக்கும். சரிங்களா? அடுத்து 6வது கணக்கு. ஒரு இரு சமபக்க சரிவகம் வடிவில் உள்ள மைதானத்தின் இணைப்பக்கங்கள் 42 மீட்டர் மற்றும் 36 மீட்டர். இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு, அதாவது உயரம் சொல்லிக்கிறாங்க 30 மீட்டர் எனில் அந்த மைதானத்தை சமன்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 135 வீதம் எவ்வளவு செலவாகும்? இதுல சரிவகம் சொல்லிக்கிறாங்க. இருபக்க சரிவகம் சொல்லியாச்சு. அப்பனாக்கா 2 பக்கம் சமமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுல என்னென்ன கொடுத்துறாங்க பாத்தீங்கன்னாக்கா ஏ கொடுத்துறாங்க. இணைப்பக்கங்கள் பாத்தீங்கன்னா ஏ 42 மீட்டர், பி 36 மீட்டர், அப்புறம் எச் பாத்தீங்கன்னாக்கா 30 மீட்டர்னு கொடுத்துறாங்க. இது ஒரு சதுர மீட்டருக்கு 135 ரூபாய்னு சொல்லிக்கிறாங்க. மொத்த பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு அதுல இன்ட்டு 135 போட்டோம்னாக்கா நமக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். சரிவகத்தின் பரப்போட ஃபார்முலா பாத்தீங்கன்னாக்கா ஆஃப் h இன்ட்டு a பிளஸ் b. அப்படின்னாக்கா ஆஃப் hன்றது 30 இன்ட்டு a பார்த்தீங்கன்னாக்கா 42 பிளஸ் 36 ஆஃப் 30 இன்ட்டு இதை கூட்டிக்கணும்னாக்கா 78, கேன்சல் பண்ணிட்டோம்னாக்கா 30 இன்ட்டு 39 மல்டிப்ளை இதோட பரப்பு பார்த்தீங்கன்னாக்கா 1170 மீட்டர் ஸ்கொயர். ஒரு சதுர மீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா ரூபாய் 135. அப்பனாக்கா 1170 சதுர மீட்டருக்கு எவ்வளவு ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா 1170 இன்ட்டு 135. எவ்வளவு செலவாகும் பார்த்தீங்கன்னாக்கா 1,57,950 ரூபாய். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1170 சதுர மீட்டரை சமன் செய்ய, அந்த மைதானத்தை சமன் செய்ய எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1,57,950 ரூபாய் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.